வெல்கம் டு ஆல் இன் ஆல் டிஎன்பிஎஸ்சி சேனல். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வர்களுக்கான மிக முக்கியமான வீடியோ இது. இன்றைய பதிவில் பொதுத்தமிழ் பகுதியில் அதிக மதிப்பெண்களை அள்ளித்தரும் இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் இருந்து தேர்வு நோக்கில் மிக மிக முக்கியமான 100 வினா விடைகளை தொகுத்து வழங்கியுள்ளோம். படித்து முடித்தவர்களுக்கு ரிவிஷன் பண்றதற்கு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த பதிவு. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை: பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். ஒரு பைசா தமிழன் இதழை தொடங்கியவர் யார்? விடை: அயோத்திதாச பண்டிதர். நற்றிணை நூலை தொகுப்பித்தவர் யார்? விடை: பன்னாடு தந்த மாறன் வழுதி. தமிழ்நாட்டின் அன்னி பெசன்ட் என்று புகழப்படுபவர் யார்? விடை: மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார். நான்மணிக்கடிகை நூலின் ஆசிரியர் யார்? விடை: விளம்பி நாகனார். தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணமுண்டு என்று பாடியவர் யார்? விடை: நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம் பிள்ளை. நளவெண்பா எத்தனை காண்டங்களை கொண்டது? விடை: 3. தென்னிந்தியாவின் சொக்ரடீஸ் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை: பெரியார். கலிங்க துப்பரணி நூலை தென்தமிழ் பாவை என்று பாராட்டியவர் யார்? விடை: ஒட்டக்கூத்தர். இரட்சணிய யாத்ரிகம் நூலின் ஆசிரியர் யார்? விடை: H.A. கிருஷ்ணப்பிள்ளை. கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை எங்கு பிறந்தார்? விடை: தேரூர். பொருநராற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார்? விடை: முடத்தாமக்கண்ணியார். திருவருட்பா எத்தனை திருமுறைகளாக பகுக்கப்பட்டுள்ளது? விடை: 6. இந்திய பிரிவினையை கடுமையாக எதிர்த்த தமிழ்நாட்டு தலைவர் யார்? விடை: காயிதே மில்லத்து. முதுமொழி காஞ்சி நூலின் ஆசிரியர் யார்? விடை: கூடலூர் கிழார். சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்தை நிறுவியவர் யார்? விடை: ராமலிங்க அடிகளார். திருவிளையாடல் புராணம் பாடியவர் யார்? விடை: பரஞ்சோதி முனிவர். விடுதலை மற்றும் குடியரசு இதழ்களின் ஆசிரியர் யார்? விடை: பெரியார். தகடூர் யாத்திரை நூலின் ஆசிரியர் யார்? விடை: ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. அண்ணல் காந்தியடிகளை முதலில் மகாத்மா என்று அழைத்தவர் யார்? விடை: ரவீந்திரநாத் தாகூர். இன்னா 40 பாடலின் ஆசிரியர் யார்? விடை: கபிலர். பெண்மையை போற்றும் காப்பியம் எது? விடை: சிலப்பதிகாரம். திருப்பாவை நூலை இயற்றியவர் யார்? விடை: ஆண்டாள். தொண்டு செய்து பழுத்த பழம் தூய தாடி மார்பில் விழும் என பெரியாரை பாடியவர் யார்? விடை: பாரதிதாசன். குறிஞ்சிப்பாட்டு நூலில் எத்தனை வகையான பூக்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன? விடை: 99. ஆனந்தரங்கம் நாட்குறிப்பு எத்தனை ஆண்டுகால வரலாற்றை கூறுகிறது? விடை: 25 ஆண்டுகள். குறுந்தொகை நூலை முதலில் பதிப்பித்தவர் யார்? விடை: சௌரி பெருமாள் அரங்கனார்.
வீரபாண்டிய கட்டபொம்மன் கதையை முதலில் தொகுத்தவர் யார்? விடை வானமாமலை. முக்கூடற்பள்ளு எந்த மாவட்டத்தின் பேச்சு வழக்கை கொண்டது? விடை திருநெல்வேலி. பாண்டியன் பரிசு நூலின் ஆசிரியர் யார்? விடை பாரதிதாசன். நாலடியார் நூலை இயற்றியவர்கள் யார்? விடை சமண முனிவர்கள். சிறைப்பறவை என்று அழைக்கப்பட்ட தலைவர் யார்? விடை பெரியார். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை என்று கூறியவர் யார்? விடை பாரதிதாசன். மதுரை காஞ்சி நூலில் எத்தனை அடிகள் உள்ளன? விடை 782. சுயமரியாதை சுடர் என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை பெரியார். இராமாயணத்தை தமிழில் இயற்றியவர் யார்? விடை கம்பர். தாமரை இதழின் ஆசிரியர் யார்? விடை பி. ஜீவானந்தம். ஐங்குறுநூறு தொகுப்பித்தவர் யார்? விடை புலத்துறை முற்றிய கூடலூர் கீழார். சென்னை மாகாணத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் மாற்றிய முதல்வர் யார்? விடை அறிஞர் அண்ணா. காணல் வரி எந்த காப்பியத்தில் இடம்பெற்றுள்ளது? விடை சிலப்பதிகாரம். தமிழ்நாட்டின் சுதேசி இயக்கத் தந்தை யார்? விடை வ. உ. சிதம்பரம் பிள்ளை. கலித்தொகை நூலின் ஆசிரியர் யார்? விடை நல்லந்துவனார். தமிழ்மாதின் இனிய உயர்நிலை என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை திருக்குறள். ஸ்ரீவில்லிபுத்தூர் என்ற ஊரில் பிறந்த வைணவ பெரியார் யார்? விடை பெரியாழ்வார். யசோதர காவியம் எந்த சமயத்தை சார்ந்தது? விடை சமணம். வீரமாமுனிவரின் இயற்பெயர் என்ன? விடை கான்ஸ்டன்டைன் ஜோசப் பஸ்கி. சிறுபானாற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் யார்? விடை நல்லியக்கூடன். சுதேசமித்திரன் இதழை தொடங்கியவர் யார்? விடை ஜி. சுப்பிரமணிய ஐயர். கம்பராமாயணத்தில் சுந்தர காண்டம் எத்தனையாவது காண்டம்? விடை 5வது. தனித்தமிழ் இயக்கத்தை வளர்த்த பெண்மணி யார்? விடை நீலாம்பிகை அம்மையார். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் இயற்பெயர் என்ன? விடை கனக சுப்புரத்தினம். மதுரை காஞ்சி என்பது எந்த வகை இலக்கியத்தை சார்ந்தது? விடை பத்துப்பாட்டு. திராவிட மொழிகளின் தாய் என்று தமிழை போற்றியவர் யார்? விடை கால்துவல். தென்னாட்டு காந்தி என்று அழைக்கப்படுபவர் யார்? விடை அறிஞர் அண்ணா. நற்றிணை நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை? விடை 400. இரட்டை மணிமாலை என்ற சிற்றிலக்கியத்தை இயற்றியவர் யார்? விடை காரைக்கால் அம்மையார். ஊவே சாமிநாதையர் அவர்களின் ஆசிரியர் யார்? விடை மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அகநானூறு நூலின் மற்றொரு பெயர் என்ன? விடை நெடுந்தொகை. இந்தியாவின் மாண்புமிகு என்று போற்றப்பட்ட
காயிதே மில்லத்தின் இயற்பெயர் என்ன? விடை முகமது இசுமாயில். திரிகடுகம் நூலில் உள்ள மூலிகைகளின் எண்ணிக்கை எத்தனை? விடை 3. தொண்டரடிப்பொடி ஆழ்வார் இயற்றிய நூல் எது? விடை திருமாலை. ஐங்குறுநூறு தொகுத்தவர் யார்? விடை புலத்துறை முற்றிய கூடலூர் கீழார். நீதி கட்சி வெளியிட்ட ஆங்கில இதழின் பெயர் என்ன? விடை ஜஸ்டிஸ். ஆசாரக்கோவை என்பதற்கு என்ன பொருள்? விடை ஒழுக்கங்களின் தொகுப்பு. காவடி சிந்து பாடியவர் யார்? விடை அண்ணாமலையார். பாரத மாதா கூட்டுறவு சங்கத்தை நிறுவியவர் யார்? விடை நீலகண்ட பிரம்மச்சாரி. குறுந்தொகை நூலின் அடி எல்லை எவ்வளவு? விடை 4 முதல் 8 அடிகள். குலசேகர ஆழ்வார் பாடிய பாடல்கள் எந்த நூலில் தொகுக்கப்பட்டுள்ளன? விடை பெருமாள் திருமொழி. பரிதி மார்க்கலைஞர் மதுரை தமிழ்ச் சங்கத்தால் எவ்வாறு அழைக்கப்பட்டார்? விடை திராவிட சாஸ்திரி. மதுரை காஞ்சி நூலில் மதுரையை பற்றி மட்டும் பாடும் அடிகளின் எண்ணிக்கை? விடை 354. திருவருட்பா பாடிய ராமலிங்க அடிகளார் பிறந்த ஊர் எது? விடை மருதூர். பழமொழி 400 எந்த வகை இலக்கியத்தை சார்ந்தது? விடை 11 கீழ்கணக்கு. சுப்பிரமணிய சிவாவின் ஞானபானு இதழ் எங்கு தொடங்கப்பட்டது? விடை சென்னை. கம்பராமாயணத்தில் துன்பம் மிகுந்த காண்டம் எது? விடை அயோத்தியா காண்டம். மறைமலை அடிகள் நடத்திய இதழின் பெயர் என்ன? விடை அறிவுக்கடல். நலவெண்பா புகழேந்தி புலவரால் யாருக்காக இயற்றப்பட்டது? விடை சந்திரன் சுவர்க்கி. தனித்தமிழ் இயக்கத்தை முன்னெடுத்தவர் யார்? விடை மறைமலை அடிகள். கார்நாற்பது நூலின் ஆசிரியர் யார்? விடை மதுரை கண்ணன் கூத்தனார். வேலு நாச்சியாரின் தளபதி யார்? விடை தாண்டவராயன் பிள்ளை. முக்கூடற்பள்ளு நூலின் பாட்டுடை தலைவன் யார்? விடை அழகர். ஆதி திராவிட ஜனசபை யாரால் தொடங்கப்பட்டது? விடை இரட்டைமலை சீனிவாசன். கலித்தொகை நூலில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை? விடை 150. சுயமரியாதை இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ இதழ் எது? விடை குடியரசு. இன்னா 40 நூலின் பாடுபொருள் என்ன? விடை துன்பம் தருவன. அகநானூறு தொகுப்பித்தவர் யார்? விடை உக்கிரப் பெருவழுதி. தமிழ்நாட்டின் மாப்பசான் என்று போற்றப்படுபவர் யார்? விடை புதுமை பித்தன். திருக்குறளில் இடம்பெறாத எண் எது? விடை 9. தேவநேய பாவாணர் அவர்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? விடை மொழிஞாயிறு. சிறுபானாற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார்? விடை நல்லூர் நத்தத்தனார். குயில் என்ற இதழை நடத்தியவர் யார்? விடை
பாரதிதாசன். நன்னூல் நூலை யாருடைய வேண்டுகோளுக்கு இணங்க பவணந்தி முனிவர் எழுதினார்? விடை சீயகங்கன். வைக்கம் வீரர் ஈவ ரா பெரியார் வைக்கம் போராட்டத்தை எங்கு நடத்தினார்? விடை கேரளா. ஐங்குறுநூறு நூலில் குறிஞ்சித் திணையை பாடியவர் யார்? விடை கபிலர். மனோன்மணியம் நாடகம் யாரை தழுவி எழுதப்பட்டது? விடை லிட்டன் பிரபுவின் மறைவழி. முத்துராமலிங்க தேவர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸை எப்போது மதுரைக்கு அழைத்தார்? விடை 1939. முதுமொழி காஞ்சி நூலுக்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர்? விடை அறவுரைக்கோவை. கம்பராமாயணத்தில் கம்பர் யாருக்கு முதலிடம் தந்து பாடியுள்ளார்? விடை இராமன். வள்ளலார் இராமலிங்க அடிகளார் பாடிய மனுமுறை கண்ட வாசகம் எந்த வடிவில் உள்ளது? விடை உரைநடை. தமிழ் விடு தூது நூலின் பாட்டுடை தலைவன் யார்? விடை மதுரை சொக்கநாதர். உங்களுக்கான கேள்வி: தீமதுரத் தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்ற வரிகள் யாருடையவை? இதற்கான சரியான விடை எது என்று உங்களுக்கு தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட். ஆல் இன் ஆல் TNPSC சேனல்.